கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சார்ந்த ஜான் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஜோஸ்பின் என்கிற அன்பு மகனுடைய படிப்பிற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட காரியம், மகனுடைய படிப்பு ஆசீர்வாதமாக இருக்கணும், கர்த்தர் மகனுக்கு ஞானத்தை கொடுக்கணும், கர்த்தர் மகனை ஆசீர்வதிக்கணும், எங்கள் குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தணும். நிச்சயம் மகனை கர்த்தர் படிக்க ஞானத்தை கொடுப்பா, குடும்பத்தை ஆசீர்வதிப்பா. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பான அன்பு சகோதரர் ஜான் அவர்களுடைய குடும்பத்திற்காக, அன்பு மகன் ஜோஸ்பினுக்காக மிகுந்த கருஷனையோடு கூட நானும் கிராஸ் டிவி ஜப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். விசேஷித்த ஞானம், விவேகம், அறிவு, புத்தி உண்டாக்கட்டும். அப்படி செய்கிறதற்காக நன்றி. யாக்கோப்பு 1:5 சொல்லுகிறது போல சம்பூர்ணமான ஞானம் உண்டாகட்டும். அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறாரு. உங்கள் ஒவ்வொருடைய கரத்தையும் பிடிச்சு சொல்கிறார். ஏசாயா 41:13, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக நிற்கிறேன், நீ பயப்படாத. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி பயம், நாளைய தினத்தை குறித்து பயம், நிகழ்காரியங்களை குறித்து பயம், சில காரியங்களை குறித்து பயம், கடனை குறித்து பயம், மனிதர்களை குறித்து பயம், நிறைய வகையான பயம் இருக்குது. அந்த பயத்தெல்லாம் போக்கணுன்னா கர்த்தர் கூட இருக்கணும். இன்றைக்கி தாவீது சொல்லும் பொழுது, அபிமெலேக்கு என்கிற ராஜாவுக்கு முன்பாக வேஷம் மாறுகிறான். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் செத்துருவேங்கிற உறுதி. அபிமெலேக்கு என்கிற ராஜா தாவீதை கொன்னுடுவான். ஆனாலும் தாவீது சங்கீதம் 34:4, நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்திற்கும், 1 2 அல்ல, எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். இன்னைக்கும் கர்த்தர் உங்களை எல்லா விதமான பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எனக்கு உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், இதை விசுவாசிக்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு முறை எவிரேங்கிற தெய்வ மனிதன் தன்னுடைய 12 வயது மகள் மரண வேதனையில், மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற சிச்சுவேஷனில் இயேசு இடத்துல வந்து செபிக்க கேட்குறார். இயேசு, நான் உன் வீட்டுக்கு வந்து உன் மகளை குணமாக்குவேன். இயேசு வருகிற வழியிலே 12 வருடமாய் பலவீனப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசுவை தொட்டு விட்டாள். இயேசுவும் நின்று விட்டாள். இப்போ ஒரு செய்தி வருது அந்த எவருக்கு, உங்கள் மகன் இறந்துட்டா போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், ரகசியமாக சொல்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? லூக்கா 8:50 இயேசு அதை கேட்டு, இயேசுவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனாலும் இயேசு அதை கேட்டு எபிருவை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என்ன விசுவாசம்? கர்த்தர் கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம். இந்த ஒரு விசுவாசம்தான் இவருடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்துச்சு. இவரோடு கூட கர்த்தர் இருந்தால் 12 வயது மகளை உயிரோடு கர்த்தர் எழுப்பினா. ஏன் நீங்கள் கலங்குறீங்க? கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு, சரியா? நீங்கள் பயப்பட வேண்டாம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு போனால் தான் நம்ம பயப்படணும், நம்ம கவலைப்படணும், நம்ம கலங்கணும், நம்ம தவிக்கணும். ஆனால் ஏசு அப்படி அல்ல, கூட இருக்கிற
அப்போ ஏன் பயப்படணும்? சங்கீதம் 91:7 பக்கத்தில் 1000 வலதுபுறத்தில் 10,000 எழும்பினாலும் அது உன்னை அணுகாது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கச்சல 1000 16,000 எழும்பினாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. ஈசாக்கு மேலே பொறாமை கொண்டு துரத்துறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க, விரட்டி அடிக்கிறாங்க. ஆனால் அன்று ராத்திரியில் கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பா. கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை உயர்த்துவா. கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை நடத்துவா. எதை குறித்தும் கலங்க வேண்டாம். ஒரு கேள்வி, உலகம் உங்கள் கூட இருக்கணுமா, கர்த்தர் உங்கள் கூட இருக்கணுமா? கர்த்தர். ஒரு நாள் ஒரு சகோதரர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுடைய வீட்டில் மற்ற எல்லாருமே இயேசுவை அறியாதவங்க. இவர் மட்டும் ரட்சிக்கப்பட்டுட்டார். இப்போ பாக பிரிவினை, சொத்தை பிரிக்கிறாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை எல்லாம் வருது. அப்போ அப்பா அவருடைய தகப்பனாரும் தாயாரும் வேதனையோடு, நான் உயிரோடு இருக்கும் பொழுதே இப்படி சொத்தெல்லாம் அடிப்படி சண்டை போடுறாங்களே, பத்திரங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கமும் அப்பா அம்மா ஒரு பக்கமும். அவருடைய தகப்பனார் சொன்னால், நானும் அம்மாவும் வேணும்னா 2 பேர் தான் இருக்கீங்க, ஒருத்தங்களுக்கு நானும் அம்மாவும் இல்லை, நான் அம்மாவும் வேண்டாம், பத்திரம் தான் வேணும்னா அந்த 2 பேரும் பத்திரத்தில் பாதி பாதி எடுத்துக்கோங்க. இந்த ரட்சிக்கப்பட்ட நண்பர் இருக்கார்ல, அந்த சொத்து சொகலாம் வேண்டாம், என்னுடைய அப்பா அம்மா போதும். அந்த அப்பா அம்மாவை ஏற்றுக்கொண்டாங்க. யாருக்குமே தெரியாத நிறைய இன்சூரன்ஸ் மற்ற நிறைய பணங்களை அவர் வைத்திருந்தார். அத்தனை அந்த மனிதனுக்கு கொடுத்தார். பாருங்கள், சொத்து சுகத்தை காட்டிலும் அப்பா அம்மாவை பெருசு நினைக்கிற இன்றைக்கு உலகம். நான் கேட்குற அந்த உலகம் ஒரு பக்கம், ஏசு கிறிஸ்து ஒரு பக்கம். நீங்கள் சொல்லுங்கள், ஏசு மாத்திரம் போதும். அவர் இருந்தால் நான் பயப்பட மாட்டேன். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீ சொன்னி, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வாதம் அமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.